இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம்ப்பா. வாங்கப்பா வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து வெஜிடபிளுக்கு தேவையான கடலை நான் எடுத்துருக்கேன்ப்பா. கோல்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருப்பா. ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அதனால் ஒரே ஒரு ஏலக்காய். இந்த பட்டையை பிச்சு வச்சுருக்கோம்ப்பா, அதை போட்டுக்குவோம். 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம்ப்பா. பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா, அதையும் போட்டுக்குவோம். 2 இலை பிரியாணியில் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா, அதையும் போட்டுக்குவோம். வெஜிடபிள் பிரியாணி இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம்ப்பா. வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும், நம்ம வந்து ரொம்ப வதக்கணும் தேவையில்லை பிரியாணிக்கு மாதிரி. இப்போ வந்து தக்காளி போட்டுக்குவோம்ப்பா. நம்ம குக்கரோட வச்சுருக்கோம். சட்டியில் வைக்கிறதா தக்காளி நல்லா வதங்கலாம். குக்கரில் விசில் வைக்கிறதுனால தக்காளி லைட்டாக வதங்கினா போதும்ப்பா, ரொம்ப நமக்கு வந்து வதங்க தேவையில்லை. இப்போ வந்து புதினா கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கிடுவோம். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து ஒரு கேரட் எடுத்து நறுக்கி வச்சுக்கோம்ப்பா, அதையும் வந்து போட்டுக்குவோம். பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்து கழுவி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். உருளைக்கிழங்கு வந்து ஒரே ஒரு கிழங்கு இப்போ தம்பி எடுத்து தோலை சீச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கோம்ப்பா, அதையும் போட்டு இதில் போட்டு வதக்கிடுவோம். பட்டாணி வந்து பச்சை பட்டாணி தான்ப்பா, ஊறுறதுல பச்சை பட்டாணி தான் போடும். பச்சை பட்டாணி போட்டு பண்ணையில் தான் வெஜிடபிள் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். அதான் முளைக்குட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கணும். போட்டு கிண்டிக்கணும்ப்பா. இதெல்லாம் இது எதுக்கு பண்ணுறோம்னா, ஸ்கூல் திறந்துருச்சுல, டக்குன்னு நீங்கள் எந்திரிச்சாலும் இதை டக்குன்னு செஞ்சு பிள்ளைகளுக்கு டக்குன்னு கொடுத்து விட்டுறலாம். ஐயோ நேரத்தை வந்துச்சுட்டேனே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இப்போ மீன் மேக்கர் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம்ப்பா, கழுவிட்டு அதையும் போட்டுக்கணும். நான் ஏன் முன்னாடியே போடுறேன்னா, முன்னாடியே போட்டால் நல்லா ஓரளவுக்கு வதங்கிக்கிறோம், அதுக்காக முன்னாடியே போடுறேன். ஆனால் இஞ்சி பூண்டு வந்து நான் இனிமேல் தான்ப்பா போடுவேன். முன்னாடியே போட்டோம்னா பிடிக்கும்ல, அதனால கடைசியில் எப்போவே எல்லாத்துக்கும் அப்போ தான் போடுவேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போ இந்த கிளாஸில் தான்ப்பா ஒரு கிளாஸ் தண்ணி அரிசி எடுத்துருக்கோம், அரிசி எடுத்து இந்த கிணத்துல போட்டு வச்சுருக்கேன். அதனால் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். ஒரு கிளாஸ் அரிசி தானே, காய் இருக்குல்ல, அதனால நம்ம வந்து இவ்வளோ உப்பு போட்டுக்குவோம். அரிசியெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு பத்தாம தான் நம்ம போட்டுக்குவோம். ஏன்னா முதலே நம்ம பூராக்கும் போட முடியாது, கச்சு போயிடும்.
இப்போ இதுக்கு எண்ணெய் பற்றலப்பா, கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். கோல்டு எண்ணெயே கொஞ்சம் ஊற்றிப்போம், பத்தாது போதும் இந்த அளவு. ஏன்னா நெய் வேறு போடுவோம்ல, அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் போடுப்பா. இப்போ பச்சை மிளகா, இதுக்கு தேவையான பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்குவோம்ப்பா. இப்போ தனி மிளகா தூள் வந்து 2 பச்சை மிளகா போட்டுக்கோம்ல, அதனால் தனி மிளகா தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டால் போதும்ப்பா. ஏன்னா சின்ன பிள்ளைலாம் சாப்பிடுங்கள்ல. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குவோம்ப்பா. இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுப்பா. இப்போ இஞ்சி பூண்டு வந்து இந்த ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்குவோம். இல்லை கடைசியில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பிடிக்காது. இப்போ இப்படியே நல்லா வதங்கட்டும். இப்போ அரிசி எடுத்து ஊற்றி ஊற்றிங்களா 1 கிளாஸு, அதை வந்து ஊற போட்டு கழுவிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் சாப்பாடு தேவையான தயிர் ஊற்றிக்குவோம்ப்பா. இப்போ இந்த கிளாஸில் தான் நம்ம ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கோம் வெஜிடபிள் பிரியாணிக்கு. அதை வந்து கழுவிக்குவோம். என்ன அரிசி எடுத்துருக்கேன்னா, நான் வந்து கர்நாடக புளி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்கப்பா. அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். 1 கிளாஸ் ஊற்றிருக்கோம். 2 ஊற்றிட்டு 1/2 டம்ளர் எடுத்துக்கோப்பா. அப்போ 2.5 டம்ளர் 1 கிளாஸ் அரிசிக்கு. இதை கிண்டி விட்டுட்டு அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, கழுவிட்டு போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ அரிசியை கழுவியாச்சுப்பா, 2-3 கழுவு. இப்போ வந்து அரிசியை போட்டு அரிசியை போட்டாச்சுப்பா, கழுவுன அரிசியெல்லாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் நெய் போட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம்ப்பா. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம் ஜிலேபி பிரியாணி. ஏன்னா வந்து இந்த நெய் வந்து நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். 1 கிளாஸ்க்கு வந்து 1 ஸ்பூன் போட்டாலே போதும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய். இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம்ப்பா. உப்பு வந்து கரெக்டாக இருக்குப்பா. அரிசி போட்டு நம்ம கைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பாடு முடிஞ்சனையும் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். வேகவும் பார்த்துக்குவோம்ப்பா. இப்போ வெஜிடபிள் பிரியாணி வந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்களப்பா. அதை வந்து எப்படி என்னன்னு பார்க்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுப்பா. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கம்மன் மணக்குது வெஜிடபிள் பிரியாணி. நல்லா ரெடி ஆகிடுச்சுப்பா வெஜிடபிள் பிரியாணி. நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கப்பா. உங்களுக்கும் நீங்கள் சேர்ந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.